யார் அந்த சார்? அந்த கேள்வி தான் பெரிய லெவலில் எல்லாராலையும் எழுப்பப்படுது. ஞானசேகரன் வீட்டிலிருந்து ஒரு பட்டாக்கத்தியையும் அந்த சிறப்பு புலனாய்வு கைப்பற்றியிருக்காங்க. நிறைய பெண்களின் படங்கள் ஒரு இடத்துல கேம்ப் நடந்திருக்கு, திருச்சியில் நினைக்கிறேன். அந்த கேம்புக்கு வந்திருக்காங்க. கேம்புக்கு வந்து அங்கே அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி திருப்பி கன்னியாகுமரிக்கு வராங்க. அந்தந்த குழந்தைகளை அவங்க அப்பா கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த குறிப்பிட்ட மாணவியை வந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிருக்கு. அதனால் அவங்க மட்டும் தனிமையில் நின்றுருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து பைசல் கான் அப்படிங்கிற ஒரு பேர், வயசு 37. அவர் இது தனியாக நிற்கிற இந்த பெண் குழந்தையை பார்த்து பேச்சு கொடுத்துருக்காரு. யாருமா, என்ன விஷயம்? பரவாயில்லம்மா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நீ வா என் கூட, பாத்ரூம்லாம் அங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் ஒரு நபர் மட்டும் ஈடுபடலை, இன்னும் சில நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களையும் கைது பண்ணணும். இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்காரம் இது நடந்தது வந்து டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு. இந்த பரபரப்பு இன்னும் அடங்கலை. இது சம்பந்தமாக எதிர்கட்சிகள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொன்று நடந்திருக்கு. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் இப்போ லேட்டஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னா, அதாவது அதில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது, உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு, அதில் வந்து 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் நியமிச்சிருந்தாங்க. அவங்க வந்து 20 அதர் ரேங்க்ஸ் அவங்க துணையோட விசாரணையை துவக்கியிருக்காங்க. துவக்கி அந்த ஞானசேகரோட வீட்டை போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. சர்ச் பண்ணி நிறைய ஆவணங்கள் எடுத்திருக்காங்க. 2 அட்டைப்பெட்டி நிறைய ஆவணங்களை சீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சில நிலம் சம்மந்தப்பட்ட தஸ்தாவேஜுகள் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அது கரெக்டாக தெரியல. அது போக லேப்டாப், ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ் போன்ற டிஜிட்டல் ஆவணங்களையும் சீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் குடியிருக்கக்கூடிய அந்த வீடு அது வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறத, அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறதையும் விசாரிச்சிருக்காங்க. அதில் வந்து அந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட 2 ஏக்கர் நிலம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அப்படிங்கிற அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்துல தான் இவர் வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. இவர் பற்றி அந்த விசாரணை நடந்துட்டு இருக்கையில் கோர்ட்லேயும் என்ன சொல்லியிருக்காங்க, சிலர் வந்து அவங்களா இன்வெஸ்டிகேட் பண்ணி புதுசு புதுசாக பேசுகிறாங்க, அது மாதிரி பேசக்கூடாது, காவல்துறை விசாரணை இருக்கையில் அவங்க விசாரணை முடித்து அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத விஷயங்களை இவங்களா இன்வெஸ்டிகேட் பண்ணி பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டும் சொல்லியிருக்கு. அது மாதிரி டிஜிபி சாரும் சொல்லியிருக்காங்க, அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் சில தகவல்கள் கசிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது சமூக வலைத்தளங்களில். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து 4வது முறையாக குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுறாரு. இவர் நிறைய இந்த வழக்கில் 20 வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கார் இல்லையா, அதில் சொன்ன திருட்டு வழக்குகள் இருக்குது. அதில் சம்மந்தப்பட்ட அதில் கிடைத்த லாபத்தை வச்சு நிறைய இடங்களில் வீடு, நிலம் இதெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு. தன் பேர்லேயும், தன் மனைவிகள் பேர்லேயும், தன் அம்மா பேர்லேயும் வாங்கி போட்டிருக்காரு அப்படிலாம் சொல்லப்படுது. இதில் வந்து காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இதில் சம்மந்தப்பட்டு அவங்களே நேரடியாக களத்தில் வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க கூட 20 அதர் ரேங்க்ஸ் காவல்துறையை சேர்ந்த ஒரு 20 பேர் அவங்க உதவியாக இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவர் வந்து, அதாவது ஞானசேகரன் பயன்படுத்திய அந்த 2 வீலர், கார், அப்புறம் அந்த பிரியாணி கடை நடத்தினார் இல்லையா, அந்த பிரியாணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு சின்ன வாகனம், குட்டி யானைன்னு சொல்லுவாங்க, அது இதெல்லாம் வந்து கைப்பற்றியிருக்காங்க. காவல்துறை வந்து இவரோட செல்ஃபோன், 2 செல்ஃபோனையும் வந்து சைஃபர் கிரைமுக்கு கொடுத்து ஒரு 6 மந்த்ஸில் இவரோட கால் டீட்டெயில்ஸ், யார் கூட பேசியிருக்கார், வச்சுருக்கார், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. சிலது வந்து டெலீட் பண்ணியிருந்தா கூட அதை ரெக்கவரி பண்ணி திருப்பி அதில் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. அந்த லேப்டாப், இந்த கைப்பற்றப்பட்ட சொன்ன லேப்டாப், பென் டிரைவ்,
அந்த ஹார்ட் டிஸ்க் அதையும் வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக அனுப்பிச்சிருக்காங்க. ஆக இந்த வழக்கு ப்ரொசீட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தராக காவல்துறை விசாரித்து இதில் யார் அந்த சார், அந்த கேள்வி தான் பெரிய லெவலில் எல்லாராலையும் எழுப்பப்படுது. அதுக்கு வந்து நிச்சயமாக ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி இவர் பேசியிருக்காரு. அது உண்மையா இல்லை உண்மையிலேயே அந்த சாருங்கிறது யார், நிச்சயமாக அது கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையிலேயே ஒருத்தர் யாரும் சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது செய்யப்படுவார்கள். உண்மை என்னங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இது வரைக்கும் நடந்த விஷயங்களில் அப்டேட் இதுதான் இன்றைக்கு வரைக்கும். இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வீட்டிலிருந்து ஒரு பட்டாக்கத்தியையும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு கைப்பற்றியிருக்காங்க. இந்த பட்டாக்கத்தி எதற்காக அவர் வீட்டில் இருந்தது, இதை அவர் எந்தெந்த இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார், இது குறித்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு அவரிடம் விசாரித்து வருகிறார்கள். இது தவிரவும் நிறைய பெண்களின் படங்கள் இதெல்லாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து வந்து சைபர் கிரைம் அவங்ககிட்ட சரியான அறிக்கை வந்ததுக்கப்புறம் அது சம்மந்தமாக விசாரிக்கப்படும் அப்படின்னு தெரிய வருது. இப்போது இந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் பலாத்காரம் இது நடந்தது வந்து டிசம்பர் மாதம் 23 இரவு 7:45 மணிக்கு. இந்த பரபரப்பு இன்னும் அடங்கலை. இது சம்மந்தமாக எதிர்க்கட்சிகள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலையில் இதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொன்று நடந்திருக்கு. டிசம்பர் மாதம் 25 கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த தக்கலைங்கிற இடத்துல ஒரு தொழிலாளி, அவரோட இளைய மகள் +2 படிக்கிறாங்க ஸ்கூலில். அவங்க வந்து வாலிபால் கைப்பந்து அதில் வந்து அந்த பள்ளியில் ஒரு திறமையான அந்த கைப்பந்து அணியில் இருக்கிறாங்க, திறமையான ஒரு விளையாட்டு வீரர். அந்த பள்ளியிலிருந்து ஒரு 14 மாணவிகள், அவங்களோட பயிற்சி ஆசிரியை தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு இடத்துல கேம்ப் நடந்திருக்கு, திருச்சிலன்னு நினைக்கிறேன். அந்த கேம்புக்கு வந்திருக்காங்க. கேம்புக்கு வந்து அங்கே அந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அடுத்த நாள் அங்கேருந்து கிளம்பி திருப்பி கன்னியாகுமரிக்கு வராங்க. ஸ்கூலில் வந்ததுக்கப்புறம் அந்தந்த குழந்தைகளை அவங்க அப்பா கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த குறிப்பிட்ட மாணவியை வந்து அவங்க அப்பா அழைச்சிட்டு போகிறதுக்கு லேட்டாக இருக்குது. அதனால் அவங்க மட்டும் தனிமையில் நின்றுருக்காங்க. அப்போ ஸ்கூலுக்கு வெளியே வாசலில் நின்றுருக்காங்க. அந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து பைசல் கான் அப்படிங்கிறது ஒரு பேர், வயசு 37. அவர் இது தனியாக நிற்கிற இந்த பெண் குழந்தையை பார்த்து பேச்சு கொடுத்துருக்காரு, யாருமா என்ன விஷயம். அப்போ அந்த குழந்தை சொல்லியிருக்கு, அப்பா வராங்க அதுக்காக காத்திருக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்கு, இது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கு. பரவாயில்லம்மா, எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நீ வா என் கூட, பாத்ரூம்லாம் அங்கே இருக்குது, ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது, பாத்ரூம் போய்ட்டு அங்கே எங்கள் வீட்டில் பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அக்கா தங்கச்சி என் குழந்தைங்களாம் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்கள கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பெண்ணும் நம்பிடுது. இந்த குழந்தை நம்பி அவர் கூட போகுது. அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வீட்டில் அடைச்சி வச்சு மிரட்டி அந்த பெண் குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு. அந்த பாலியல் பலாத்காரம் செய்ததுக்கப்புறம் அந்த குழந்தை எப்படியோ தப்பி அங்கேருந்து வெளியே வந்துச்சு. வெளியே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போய் எங்கள் அப்பா அம்மாக்கிட்ட தகவல் சொல்லி அவங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அவங்க வந்து போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு இந்த பைசலுக்கான அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க. இந்த விஷயம் அந்த பகுதியில் ஒரு பெரிய அளவு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. அந்த மகளிர் அமைப்புகள் அவங்க வந்து லீமா ரோஸ்னு எக்ஸ்-MLA இருக்காங்க, அவங்க தலைமையில் போராட்டங்கள்லாம் நடத்தி அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதில் ஒரு நபர் மட்டும் ஈடுபடலை, இன்னும் சில நபர்கள் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களையும் கைது பண்ணணும், காவல்துறை இந்த ஒருத்தரை மட்டும் கைது பண்ணி கணக்கு காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை பாதிக்கப்பட்ட பெண் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து +2 படிக்கிற ஒரு மாணவி, யார் தவறு செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்க வாக்குமூலத்தில் கொடுத்துருப்பாங்க, புகாரில் கொடுத்துருப்பாங்க, புகார்லையும் கொடுத்துருப்பாங்க, மேல்கொண்டு அவங்களை விசாரிக்கிற வாக்குமூலத்தையும் கொடுத்துருப்பாங்க, அதை பதிவு பண்ணியிருப்பாங்க, எழுத்து மூலமும் பதிவு பண்ணியிருப்பாங்க, வீடியோவும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் மூலம் தனியாக ரூமை அடைச்சிட்டு மேஜிஸ்ட்ரேட்டும் இந்த மாணவியும் மட்டும் வாக்குமூலம் பதிவு பண்ணுவாங்க. இவங்க கொடுக்குற வாக்குமூலத்தை அவங்க பதிவு பண்ணுவாங்க.
அந்த மாதிரியும் பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட மாணவி நிச்சயமாக சொல்லுவார். அப்படி அவர் சொல்லி அவங்க பேர் யாருன்னு தெரியாடி கூட பரவாயில்ல, காவல்துறை விசாரணையில் தெரியும். ரெண்டாவது, சம்பவம் நடந்த இடம் வந்து அவரோட வீடு. அவங்க வீட்டில் யார் இருந்தாங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் கேமரா இருக்குதா, வேறு ஆட்கள் நடமாட்டம் இருக்குதா அப்படிங்கிறதையும் விசாரிப்பாங்க. அந்த பெண்ணோட வாக்குமூலம், அந்த இடத்துல இருந்தவங்களோட வாக்குமூலம், அந்த இடத்துல இந்த சிசிடிவி அதோட வாக்குமூலம், அப்புறம் அந்த கைது செய்யப்பட்ட நபரோட வாக்குமூலம், இதையெல்லாம் வச்சு ஃபர்தராக விசாரிப்பாங்க. அதே மாதிரி மருத்துவர்கிட்ட அனுப்பிச்சிருக்காங்க. மருத்துவரும் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் அவங்களும் சொல்லுவாங்க. இதில் இருந்து மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்கள கைது பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வழக்கு எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே டிசம்பர் 23 ஒரு பெரிய வழக்கு சென்னையில், அது வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த இது அடங்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு வழக்கு தெற்கு தமிழ்நாட்டில் இதை மாதிரி நடந்திருக்கு. இது போக இன்னொரு கொடுமையான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, ஈரோட்டில் 9th படிக்கக்கூடிய 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன், அந்த பையனை வந்து கூட்டு போய் வான்னு சொல்லி பைக்கில் ஏற்றி கூட்டு போய் ஒரு நபர் பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட பையன் வந்து புகார் கொடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபரை பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, கல்லூரி மாணவி ஒரு பிரச்சனை, பள்ளி மாணவி ஒரு பிரச்சனை, பள்ளி மாணவனுக்கும் ஒரு பிரச்சனை. ஆக இந்த தவறு செய்யக்கூடியவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும். சட்டத்தில் ஜாமீன்லேயே வரக்கூடாது. அவங்களுக்கு வந்து தண்டனை அப்படிங்கிறது வந்து கூடிய விரைவில் கொடுக்கப்படணும். அவங்க பேரில் கூடிய விரைவில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை விரைவில் வழங்கப்படணும். இந்த வழங்கப்படக்கூடிய தண்டனையை எல்லா மீடியாக்கள்லையும் சொல்லணும், பத்திரிகைகளையும் தெரியப்படுத்தணும். அப்படின்னா தான் தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும். இதில் காவல்துறை வந்து விரைந்து செயல்படணும். நீதிமன்றங்கள் நிச்சயமாக சாட்சியங்கள் முன்னாடி வந்து இந்த டிஜிட்டல் எவிடன்ஸ் எல்லாம் வந்து செல்லுபடியாகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ புதுசாக சட்டங்கள் மாற்றப்பட்டதில் டிஜிட்டல் எவிடன்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். இந்த பாலியல் பலாத்கார வழக்கில் 45 நாட்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும், இவங்களோட வாக்குமூலத்தை மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் பதிவு பண்ணணும். இந்த டிஜிட்டல் வாக்குமூலம் நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்ததுனால இந்த வழக்குகளில் சீக்கிரமாக சார்ஜ் ஷீட் போட்டு சீக்கிரமாக வழக்கை நடத்தி சீக்கிரமாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இந்த கொடூர குற்றவாளிகளை நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நடமாடக்கூடாது. அவங்களுக்கு கடும் தண்டனை கொடுக்கப்பட்டு, நீதிமன்றம் மூலம் கடும் தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்க வந்து ஜெயிலில் தான் இருக்கணும். அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கப்படணும். சட்டத்தில் வழி இருக்குது. நிச்சயமாக அதை செய்வாங்க அப்படின்னு நம்புகிறேன். காவல்துறையும் நீதிமன்றமும் இதில் வந்து இது இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். குழந்தைகள் மேலே உங்களுக்கு அவங்க குழந்தைகள் தான், உங்கள் பார்வையில் அவங்க குழந்தைகள் தான். ஆனால் சமுதாயத்தின் பார்வையில் அவங்க பெரியவங்களாக வளர்ந்துருக்காங்க. ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க, பள்ளியில் படிக்கிறாங்க, +2 படிக்கிறாங்க. அப்போது அவங்களோட பார்வை வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவங்க குழந்தைகள் தான். அதனால் அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும். அவங்க உங்கள்கிட்ட சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க கூட ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையை வச்சுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லணும், உடனே உங்களுக்கு தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்க. ரெண்டாவது, இதை பார்க்கக்கூடிய நேயர்களே, நிச்சயமாக எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க. உங்கள் செல்ஃபோனில் காவல் அப்படின்னு சொல்லிட்டு காவல் உதவி ஆப், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரையில் அதை டச் பண்ணால் போதும், 2 நிமிஷத்துக்குள்ளே காவல்துறை அங்கே வந்துடுவாங்க. நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு கண்ட்ரோல் ரூமுக்கு தெரியப்படுத்தி, கண்ட்ரோல் ரூமில் இருந்து அவங்க வந்து உடனடியாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் இல்லைனா அந்த பக்கம் பெட்ரோலிங்கில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தகவல் சொல்லி அவங்க 2 நிமிஷம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. இதை வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுங்க. இது வந்து ஒன்லி கல்லூரி பள்ளியில் படிக்க மாணவிகள் மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்குமே இது பயன்படும். ஏன், இப்போ ஒரு பையன் அவங்களுக்கு கூட பயன்படும். காவல்துறையோட உதவி யாருக்கு எப்போ தேவைப்படும்னு தெரியாது. அந்த உதவி தேவைப்படும்னா நிச்சயமாக இதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. உங்களை இதை வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.